ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும். யாரா இந்த சமயத்தில் ஃபோன் பண்ணுறது? அம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா நான் எடுத்துடுறேம்மா. கொஞ்ச நேரம் தூங்க வர மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் துணி எடு அது எடுன்னு. இந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு கஷ்டமாகவே இருக்குது. இப்போ பார்ப்போம். இப்படி வெயில் அடிக்குது, இப்போ போய் துணி எடுக்க சொல்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா போய் துணி எடுக்கலாமா? சரி தூங்குவோம். இந்த நேரத்தில் யாரா ஃபோன் பண்ணுறது? கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறாங்கடா. யாரா அது? அம்மாவா? ஹலோ சொல்லுங்கம்மா. எடுத்தாச்சும்மா. ஐயோ துணியா? இன்னைக்கு நமக்கு விலகுமாறு கன்ஃபார்ம். இன்னைக்கு நவம்பர் 1. இந்த 30 நாளையும் நான் நவம்பர்னு சொல்லிட்டு இந்த 30 நாளையும் படிக்க ஆரம்பிக்கிறேன்டா. இந்த எக்ஸாம் புயலே வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. இந்த கந்தசாமி அதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான். சொல்கிறா கந்தசாமி, காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டியே? இல்லைடா கந்தசாமி, நான் நவம்பர்னு 30 நாள் சபதம் எடுத்துருக்கேன்டா. என்னால் வெளியெல்லாம் வர முடியாதுடா. என்னாலெல்லாம் வர முடியாதுடா கந்தசாமி. நீ பார்த்துக்கூடா, இந்த 30 நாளையும் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன்டா. இந்த நான் நவம்பரை சபதத்தை எடுத்துக்கிறேன்டா நான் இன்னிலேருந்து. நீ வேணா பாடுறா இந்த 30 நாளையும் கம்ப்ளீட் பண்ணுறேன் பாடுறா. ஒத்த மூட்டு வைடா. இன்னும் எவ்வளோ தான் எழுதணும்னு தெரில. இந்த ஸ்கூலில் தான் அசைன்மெண்ட் கொடுக்குறான்னு பார்த்தா இந்த காலேஜில் அதுக்கு மேலேயே இருக்குது. நான் எப்போ படிக்க உட்காந்தாலும் இந்த கந்தசாமி ஃபோன் பண்ணிடுறானே. சொல்கிறா மச்சான். நான் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன்டா, நீயும் போய் எழுதுடா. நாளைக்கு லீவ் எல்லாம் விட மாட்டாங்கடா. அப்போ மூட்டு போய் அசைன்மெண்ட் எழுதுடா. லவுடிக்கா பால். அப்பத்துலேருந்து வெளியே போய் பாருன்ற இறா போய் பார்க்குறேன். ஆமாண்டா மச்சான், மழை பெய்யுதுடா. ஆமாண்டா, இந்த பக்கம் செம்ம வெளுத்து வாங்குது. எக்ஸாம் புயல் கரையாக கலகுது போல மச்சான் நம்ம ஊரில். சரி வாடா நாளைக்கு பார்க்கலாம். இவன் எப்போலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? யாருக்காக வெயிட் பண்ணுறான்? யார் இவன் வண்டியை எடுத்துன்னு வந்துக்கிட்டு இருக்கான்? நம்மளுக்கே வண்டி கேட்டால் தந்ததில்லை. எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 300 ரூபாய் ஆயிடுச்சு ப்ரோ. ஜிபேல அனுப்பிச்சி விட்றேன் ப்ரோ. ப்ரோ ஸ்கேனிங் காமிக்கிறேன், ஸ்கேன் பண்ணிவிடுங்க ப்ரோ. அனுப்பிச்சிட்ட பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ வந்துருச்சு ப்ரோ. ப்ரோ 100 ரூபாய் தானே ப்ரோ? 300 ரூபாய் அனுப்பிச்சு ப்ரோ. 200 ரூபாய் டிப்ஸ் வச்சுக்கோ ப்ரோ. தேங்க்ஸ். வண்டி சாவி எங்க ப்ரோ? ப்ரோ வண்டி சாவி அங்கே இருக்குது பாரு ப்ரோ. ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ, பாய் ப்ரோ. என்ன மச்சான் 100 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் சேர்த்து 300 ரூபாய் ஸ்பெஷல் வாட்டர் சர்வீஸ்ரா. வண்டியை பாரு எப்படி பலன்னு இருக்கு. ஓஹோ அப்படியா மச்சான்? அதுக்கு நீ 100 ரூபாய் கொடுத்து எங்கள் ஊர்லேயே 200 ரூபாய் போனால் மயிராச்சுடா. பாடுறா வண்டி எப்படி பலன்னு இருக்குன்னு. ஓ சரி மச்சான், சரிடா. சரி வா போகலாம். சரி வா ரவுண்டு போ. சரி விடுப்போம். ரைட் மச்சான் தாடா, நான் ஓட்டுறேன்டா ஒரு ரவுண்டு. ஓட்டியா? எனக்கு ஓட்டணும் நான் வண்டியா? தாடாடி. சரி ஓட்டுறா. நீ வரியா மச்சான்? இல்லைடா போடா. சரிடா நான் போயிட்டு மச்சான் இப்போ தான் 300 ரூபாய் கொடுத்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி போடா.
இப்போ தான் சர்வீஸ் விட்டேன். இவன் கையில் மாட்டிக்கிச்சா வண்டி. வரான். ஐயோ 300 போச்சா? டேய் நில்றா டேய். மச்சான் டே வண்டி சூப்பராக இறங்குடா. வண்டி இப்போ தான்டா சர்வீஸ் விட்டேன். 300 அவள் தான் முடிச்சு விட்ட நீ. இருங்க